Hello everyone, welcome to 𝗧𝗏 இந்த வீடியோவில் October 4th 2024 ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்காக ஹிந்து நியூஸ் பேப்பரோட டெல்லி எடிஷன் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த வீடியோவோட PDF நோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜில் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல் வந்திருக்கு. caste bias segregation in prisons violate dignity சுப்ரீம் கோர்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஹிஸ்டாரிக் ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆனதுலேருந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய இஷ்யூவை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இந்த நியூஸ் ஆர்டிக்கல். இந்த இஷ்யூவை பற்றி நமக்கு டீட்டெயிலாக புரியணும் அப்படின்னா இதோட பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்தா மட்டும்தான் இதில் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். அதனால் அது என்ன அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பிரிசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரிசன்ஸில் நிறைய பிரிசனர்ஸ் இருப்பாங்க. இப்போ அந்த ஒவ்வொரு பிரிசனருக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்கும், அவங்க என்ன வேலை பண்ணணும் அப்படின்ற ரோல் இருக்கும். இந்த ரோல் வந்து எதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, யாருக்கு என்ன ரோல் கொடுக்கணும் அப்படின்ற ரூல் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா பிரிசனோட மேனுவலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிசனர்ஸ்க்கு கேஸ்ட் பேசிஸில் வந்து அவங்களோட ரோலை வந்து அசைன் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்த மேனுவலில் இன்னும் இருக்குது. இதை வந்து சிவில் சொசைட்டிஸாக இருக்கட்டும் இல்லை அதர் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இதை ரிமூவ் பண்ணணும், பிரிசன் மேனுவலை வந்து ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ அது ஒரு வழியாக இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து அதுக்கு ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஏன் இந்த பிரிசன் மேனுவலில் வந்து நமக்கு இந்த கேஸ்ட் பேசிஸில் வந்து ரோல் அசைன் பண்ணுறாங்க, இதை வந்து கேஸ்ட் பயாஸ்னு சொல்லலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெம்னன்ட் ஆஃப் த கலோனியல் பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஏன் ரெம்னன்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ரெம்னன்ட்னா என்ன, ஒரு ஹேங் ஓவர், பாஸ்டோட ஹேங் ஓவர். இந்த கேஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு இல்லையா, இது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் புதுசு கிடையாது. ஏன்னா கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் ஆஃப் 1871 இது வந்து பிரிட்டிஷ்காரங்க ரூல் பண்ணுறப்போ இந்தியாவில் கொண்டு வந்திருந்த ஒரு ஆக்ட். இந்த ஆக்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ட்ரைப்ஸை வந்து நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுக்காக நோட்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து இந்த தக்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டி, இதெல்லாம் இந்த பர்டிகுலர் ட்ரைப் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் பார்ன் கிரிமினல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்டில் வந்து நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஆக்டை வந்து என்ன பண்ணியாச்சு, ரிப்பீல் பண்ணியாச்சு 1952 ரிமூவ் பண்ணியாச்சு. அப்போ இந்த ஆக்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேபிச்சுவல் கிரிமினல்ஸ் அப்படின்ற டேர்மை வந்து சேர்த்து இந்த நோட்டிஃபைடு ட்ரைப்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டிக்மடைஸ் பண்ணுறாங்க, லீகலி ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஹேபிச்சுவல் கிரிமினல்ஸை வந்து என்ன பண்ண முடியாது, மற்ற பிரிசனர்ஸோட ஒன்று சேர்த்து வைக்க முடியாது அப்படின்றதுக்காக பிரிசனில் என்ன பண்ணுறாங்கன்னா செக்ரிகேட் பண்ணி வச்சு பிரிசன் மேனுவலை வந்து பீனல் சிஸ்டம்குள்ள இந்த கேஸ்ட் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷனை வந்து கொண்டு வராங்க. ஸோ இது வந்து என்னதான் இந்த ஆக்டை ரிப்பீல் பண்ணாலுமே இந்த பிரிசன் மேனுவல்ஸ் எல்லாம் பெருசாக அப்டேட் பண்ணப்படல. இந்தியா வந்து இண்டிபெண்டன்ட் ஆனதுக்கு அப்புறமும் இந்த டிஸ்கிரிமினேஷன் வந்து கண்டினியூ ஆகுது. அண்ட் கேஸ்ட் பேசிஸில் அவங்களுக்கு அந்த லேபர் ப்ராக்டிசஸ் கொடுக்குறாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷெட்யூல்டு கேஸ்டாக இருந்தால் அவங்களுக்கு வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கை வந்து ரோல் அசைன் பண்ணியிருப்பாங்க. இதே இது அப்பர் கேஸ்டாக இருந்தால் அவங்க வந்து கிச்சன் ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி பிரிசன் மேனுவல்ஸில் வந்து இண்டிபெண்டன்ட் ஆனதுக்கப்புறமும் ரூல் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அப்போ இதை வந்து இந்த பிரிசன் மேனுவல்ஸை இந்த ப்ராக்டிசஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஆல்மோஸ்ட் கோடிஃபை பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு ஒரு கான்ஸ்டியூஷனல் பேசிஸ் தெரியும் இல்லையா, இந்த பிரிசன் அப்படின்னு வர்றப்போ இது வந்து சென்ட்ரல் லிஸ்ட்ல வருமா ஸ்டேட் லிஸ்ட்ல வருமானு கேட்டிங்கன்னா இது வந்து ஸ்டேட்டோட லிஸ்ட்ல தான் வரும். அப்போ இதை அப்டேட் பண்ண வேண்டியது யாரோட பொறுப்பு, ஸ்டேட்ஸோட பொறுப்பு தான். ஆனால் நிறைய ஸ்டேட்ஸ் வந்து தே ஆர் ரிலக்டன்ட் டு அப்டேட் திஸ் மேனுவல்ஸ், பர்டிகுலர்லி தமிழ்நாடு அண்ட் உத்தரப்பிரதேஷ். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த அன்டச்சபிலிட்டி ப்ராக்டிஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து கோடிஃபை பண்ணதுக்கு சமம். அப்போ ஆர்டிகல் 17 வந்து என்ன சொல்லுது, which is absolute இல்லையா. ஸோ இது வந்து அன்டச்சபிலிட்டியை எனி ஃபார்ம் ஆஃப் அன்டச்சபிலிட்டி இட் இஸ் abolished by this ஆர்டிகல் 17. ஆனால் பிரிசன் மேனுவல்ஸில் இதை வந்து பெருசாக அப்டேட் பண்ணலை. ஏன் அப்டேட் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கிரவுண்ட் ரியாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா தே ஆர் ஸ்லோ டு சேஞ்ச். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்ச் வந்து கொண்டு வரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த ஸ்லோ சேஞ்சுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பிரிசன் மேனுவல்ஸ் வந்து அவுடேட்டட், பெருசாக ரிஃபார்ம் ப்ராசஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வர்றதில்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொண்டு வர்றதில்ல. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த சிடிஏ இருக்குது பார்த்தீங்களா, கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட், இதை டீநோட்டிஃபை பண்ணினாலுமே அந்த டீநோட்டிஃபைடு, அதாவது இந்த ஆக்டில் வந்து நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க, அவங்கள டீநோட்டிஃபை பண்ணனால இப்போ வந்து நம்ம இவங்கள டீநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ்ன்னு சொல்கிறோம். அவங்கள என்னதான் டீநோட்டிஃபை பண்ணாலுமே அவங்களுக்குள்ள அந்த ஹேபிச்சுவல் கிரிமினல்ஸ் அப்படின்ற அந்த ஸ்டிக்மா இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னுமே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம பிரிசன் மேனுவல்ஸை அப்டேட் பண்ணாலுமே
இது எந்த அளவுக்கு கிரவுண்ட்ல சேஞ்ச் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்போ இந்த ஸ்டிக்மா ஒரு பெரிய காரணம். அண்ட் சோஷியல் ஆட்டிடியூட், என்ட்ரென்ச்டு சோஷியல் ஆட்டிடியூட்ஸ், இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஸ்லோ சேஞ்சுக்கு ஆட்ரிபியூட்ஸா இருக்கு. அப்போ நம்மளோட சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ் இந்த கேஸ்ல வந்து இதோட கான்ஸ்டிடியூஷனல் ஆங்கிள் பத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பிராக்டிஸ் வந்து ஆர்டிகல் 15 சப்கிளாஸ் 1 வந்து பாத்தீங்கன்னா வயலேட் பண்ணுது. ஸோ அது என்ன ஆர்டிகல்? ஸோ இந்த ஆர்டிகல் எதை பத்தி சொல்லியிருக்காங்க? ப்ராஹிபிட்ஸ் டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் த ரிலீஜியன், ரேஸ், caste, செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த். அப்போ இந்த டிஸ்கிரிமினேஷனை யார் பண்ணாலுமே தப்பு, அதை ஸ்டேட் பண்ணா இது வந்து இன்னுமே ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜட்ஜ் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆர்டிகல் 17 அன்டச்சபிலிட்டி வயலேட் பண்ணுது. அண்ட் ஆர்டிகல் 23 இது வந்து ஃபோர்ஸ்டு லேபர். ஸோ இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட் எல்லாம் வயலேட் பண்ணுது. அப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ப்ராக்டிசஸ் எல்லாம் it is equal to the untouchability and forced labor அப்படின்னு சொல்லியிருக்காங்க. and it is nothing but a coercion. coercionனா என்னது? ஒரு இண்டிவிஜுவலை ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு சாய்ஸ் கொடுக்காம ஒரு வேலையை பண்ண வைக்கிறது தான் coercion. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து சாய்ஸே கொடுக்க மாட்டாங்க. அவங்க கேஸ்ட் பேசிஸ்ல அவங்களுக்கு வந்து ஒரு ரோலை வந்து கொடுத்துடுறாங்க, சாய்ஸ் கிடையாது. அப்போ இது வந்து coercion அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, within 3 monthsக்குள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் பிரிசன் மேனுவல் 2016 இருக்கு. இது வந்து ஒரு மாடல் மேனுவல் தான். அதே மாதிரி கரெக்ஷனல் சர்வீஸ் ஆக்ட் 2023 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல இந்த பிராக்டிசஸ் எல்லாம் ரெகக்னைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் இன்னும் 3 மாசத்துக்குள்ள என்ன பண்ணிடணும், அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் சொல்லியிருக்காங்க. இது வந்து மாடல் தான், ஏன்னா பிரிசன் வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல வரும், ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் அதுல சேஞ்ச் பண்ணணும். அப்ப இதுல சேஞ்ச் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஸ்லோவா என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் சேஞ்சஸும் வந்து கொண்டு வந்துருவாங்க. இப்போ இங்க வந்து நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணுதுன்னு சுப்ரீம் கோர்ட் வந்து ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படின்றப்போ அந்த வயலேட் பண்ற ப்ரொவிஷன்ஸை வந்து அல்ட்ரா வயர்ஸ் பண்ணலாமே, விச் மீன்ஸ் நல் அண்ட் வாய்ட், விச் மீன்ஸ் அந்த ப்ரொவிஷன்ஸை மட்டும் கேன்சல் பண்ணலாமே, ஏன் வந்து 3 month டைம் கொடுத்துருக்காங்க? அப்போ இந்த கொஸ்டின் வந்து நம்ம கேட்கணும் இல்லையா? ஏன்னா 2021 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோஆப்ரேட்டிவ்ஸ் ஆக்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கோஆப்ரேட்டிவ்ஸ் ஆக்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா 97th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்து ஈவன் ஸ்டேட்டோட ஒப்பீனியன் கேட்காமலே அந்த ஸ்டேட் லிஸ்ட்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இன்டர்வென்ஷன் வந்து கொண்டு வராங்க. அப்போ இந்த பர்டிகுலர் இந்த அமெண்ட்மெண்ட்ல வந்து கம்ப்ளீட்டா இந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணாம சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க, டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டியை வந்து அப்ளை பண்றாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டோட ஜுடிஷியல் பவரை யூஸ் பண்ணி என்டையர் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டையும் நல் அண்ட் வாய்டுன்னு சொல்லாம கேன்சல் பண்ணாம எது வயலேட் பண்ணுதோ அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸை மட்டும் என்ன பண்றாங்க, கேன்சல் பண்றாங்க. அப்ப அந்த மாதிரி இங்கேயும் பண்ணியிருக்கலாமே, ஏன் பண்ணல அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இங்க தான் நீங்க வந்து ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்ல படிப்பீங்களே, அந்த நாலேஜை வந்து நீங்க அப்ளை பண்ணணும். இந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்க கிட்ட பவர் இருக்கு அப்படின்றதுக்காக ரேடிக்கலாலாம் ஜட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இட் அஃபெக்ட்ஸ் தி கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கட்டும் இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கட்டும், இவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்து தான் இந்த இதுல வந்து ஒரு ரிஃபார்மை வந்து கொண்டு வர முடியும். அப்ப இது வந்து உடனே நடக்கிற விஷயம் கிடையாது. ஏன்னா உடனே பண்ற விஷயமா இருந்திருந்தா பல வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இஷ்யூவை முடிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப இவங்க 2 பேருக்கும் ஒரு கோஆபரேஷன் வரணும். அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜுடிஷியரி வந்து இந்த மேட்டர்ல இன்கிரிமெண்டல் அப்ரோச்சை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதாவது ஜுடிஷியல் ரெஸ்ட்ரெயின்ட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ டக்குன்னு பிரிசன் மேனுவல்ல வந்து அல்ட்ரா வயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேக்யூம் வந்து வந்துடும். அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கொலாப்ஸ் ஆகும், கேஆஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அதுக்கு வந்து டைம் தேவை. அப்போ அதுக்காக தான் என்ன பண்றாங்க, இந்த ரிஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த பிரிசனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஜுடிஷியரி எஸ்பெஷலி சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்டாண்ட்ஸ் என்னன்னா, மல்டிபிள் கேசஸ்ல நம்ம பார்த்துருக்கோம், இந்த பிரிசன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் பியூனிட்டிவ் சென்டர். பனிஷ்மெண்ட்டுக்காக ஒரு பர்சனை வந்து நம்ம என்ன பண்றது இல்ல, பிரிசனுக்கு வந்து அனுப்புறது இல்லை. அவங்கள நம்ம அனுப்புறது வந்து பாத்தீங்கன்னா ரீஹாபிலிட்டேஷனுக்காக, அவங்க திருந்தணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பிரிசன் வச்சிருக்கணுமே தவிர அவங்கள கொடுமை பண்றதுக்காக பிரிசன் கிடையாது. ஏன்னா இன்கேஸ் வந்து அவங்க ஹீனியஸ் கிரைம் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் இருக்கே. ஸோ இந்தியாவில் இன்னுமே வந்து டெத் சென்டென்ஸ் இருக்க தானே செய்யுது. அப்போ பிரிசனுக்கு நம்ம ஒரு இண்டிவிஜுவலை அனுப்புறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறோம்னு அர்த்தம், ரீஹாபிலிட்டேஷன் பண்றோம், அவங்க திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். அப்போ இதை வந்து நம்ம ஒரு பியூனிட்டிவ் சென்டர்ஸா பார்க்கக்கூடாது. அப்போ இதுக்கு வந்து ரிஃபார்ம் தேவை. இந்த ரிஃபார்ம் வந்து பண்றதுக்கு ஜுடிஷியரி வந்து என்ன பண்றாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. இதை தான் நம்ம வந்து இன்கிரிமெண்டல் அப்ரோச்னு நம்ம ரெகக்னைஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூ பேசிஸ்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பாலிட்டியில எவ்வளோ டிஃபிகல்ட்டா கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, that's all about this issue. And next news article, internship to bridge job market skill gap,
பைலட் ப்ராஜெக்ட் டேக்ஸ் ஆஃப். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ன்ஷிப்புக்காக ஒரு போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க Thursday. ஸோ இந்த போர்ட்டல் எதுக்காக அப்படின்னா நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த யூத்துக்கான ஸ்கில் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்குது. ஸோ ஃபார்மலாக ஒரு டிகிரி படிச்சிடுறாங்க, இல்லை ஸ்கூல்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. அந்த ஃபார்மல் டிகிரி முடிச்சு இல்லை ஸ்கூல்லேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமும் இந்த மார்க்கெட்டோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற ஸ்கில்ஸ் வந்து நம்மளோட கண்ட்ரியில் மெஜாரிட்டி பாப்புலேஷன் ஆஃப் யூத்ஸ்க்கு வந்து இல்லை. ஸோ இதுக்கு வந்து நம்ம எஜுகேஷன் அண்ட் கரிக்குலம் இதெல்லாம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு என்ன மெஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை எப்படியாவது என்ன பண்ணணும், எம்ப்ளாயபிளாக மாற்றணும், இவங்களுக்கான ஸ்கில்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய மெஷர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க ட்ரெயின் பண்ணுறதுக்கு, ஸ்கில்ஸ் வந்து கொடுக்கறது. பட் இருந்தாலுமே மார்க்கெட்டில் கம்பெனிஸ் எதிர்பார்க்குற அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருந்துட்டு தான் இருக்கு. அப்போ இந்த கேப்பை வந்து நம்ம எப்படி பிரிட்ஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்டர்ன்ஷிப் வந்து நம்ம கொடுக்கலாம். ஏன்னா கம்பெனிஸால் அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் பே பண்ணி கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ்ன்னு தெரியாது. நிறைய கம்பெனிஸ் கொடுக்குறாங்க. பட் இன்னுமே மெஜாரிட்டி ஆஃப் த யூத்ஸை வந்து நம்ம அப்சர்வ் பண்ண வைக்கணும் கம்பெனி அப்படின்னா கவர்மெண்ட் உள்ளே இறங்கி இன்டர்வியூன் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 2024 பட்ஜெட்டில் இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம். இப்போ இந்த ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 500 கம்பெனிஸ் அண்ட் 100+ கார்பரேட் கம்பெனிஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு 1777 இன்டர்ன்ஷிப்பை வந்து கொடுக்க போகிறாங்க. ஓவரால் 5 years அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 1 crore யூத்ஸை வந்து டெவலப் பண்ணுறது தான் இதோட பிளான். அவங்கள ட்ரெயின் பண்ணி மார்க்கெட்டோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள கொண்டு வரணும். இப்போ இந்த ஸ்கீமில் ஒரு யூத் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து செவரல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து யார் எலிஜிபிள் ஆவாங்க அப்படின்னு தெரியறதுக்கு பதிலாக யாரெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சா இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த எலிமினேஷன் வந்து உங்களுக்கு ஈஸி ஆகிடும். ஸோ இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஒரு ஃபேக்டை வந்து ட்ரூவா அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த ஃபேக்ட் கண்டிப்பாக வராதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக எலிமினேட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பொதுவாக இந்த ஸ்கீம் பேஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் காம்ப்ளிகேட் பண்ணிக்குவாங்க. ஸோ யாரெல்லாம் வரமாட்டாங்க எக்ஸ்க்ளூடட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் வந்து எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட சில்ட்ரன் வந்து எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸில் படிச்சுட்டு வருவாங்க இல்லையா, அவங்களும் எலிஜிபிள் கிடையாது. கிராஜுவேட்ஸ் லைக் ஐஐடி, ஐஐஎம், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், இவங்களுக்குலாம் இந்த இதில் வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது. அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஒரு கிராஜுவேட்டோட அவங்களோட ஹவுஸ் ஹோல்டு இன்கம் வந்து per annum 8 lakhக்கு மேலே இருந்துச்சுனாலும் அவங்க எலிஜிபிள் கிடையாது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன்ஸ் இருக்கு. பர்சன் வித் டிசபிலிட்டி, சோஷியலி மார்ஜினலைஸ்டு, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்களுக்குலாம் ரிசர்வேஷன் இருக்கு. அண்ட் இந்த ஸ்கீமோட இன்னொரு ஃபியூச்சர் வந்து இந்த போர்ட்டலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏஐ வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கம்பெனிஸ் வந்து ஒரே இடத்துல கான்சென்ட்ரேட் ஆகிருக்காது, மல்டிபிள் டிஸ்ட்ரிக்ட், மல்டிபிள் சிட்டிஸ், ஸோ இந்த மாதிரி டைவர்ஸாக இருக்கும். அப்போ இந்த ஏஐ இன்டகிரேட் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த பர்பஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் இன்டர்ன் வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு அவங்க ஹோம் டிஸ்ட்ரிக்ட்லேயே அவங்களுக்கான இன்டர்ன்ஷிப் வந்து கிடைக்கிற மாதிரி வழி பண்ணணும். அப்போ ஏஐயோட ஹெல்ப்போட என்ன பண்ணுறாங்க, கம்பெனிஸை வந்து இவங்க யூத்ஸோட மேட்ச் பண்ணுவாங்க, இண்டிவிஜுவல்ஸோட மேட்ச் பண்ணி அவங்களுக்கு பக்கத்துலேயே கிடைக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒன் டைம் பேமெண்ட்டாக ஒரு 6000 ரூபாய் கொடுத்துருவாங்க கையில். அதுக்கப்புறம் மாதம் 4500 ரூபா 12 monthsக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் யூஸ்வலாக ஒரு கம்பெனிக்கு இன்டர்ன்ஷிப் அப்படின்னு போனீங்கன்னா இதே மாதிரி அமௌண்ட் வந்து அந்த கம்பெனிஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் இது கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இல்லையா, ஸோ அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஸ்கீமுக்கு கீழே என்ன பண்ணுவாங்க, இதை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, that's all about this news article. And next article, leopard population in Odisha's forest jumped by 22% to 696 in 2 years அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒடிசாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஒடிஷா லெப்பர்ட் எஸ்டிமேஷன் 2024 வந்து கண்டக்ட் பண்ணி அதோட ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 2022 586 லெப்பர்ட்ஸ் வந்து ஒடிஷாவில் இருந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 696 இப்போ 2024க்கு வந்திருக்கு. இது வந்து 22% இன்க்ரீஸ். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அவங்க எடுத்த எஃபர்ட்ஸ் தான் காரணம். ஸோ அதை தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன எஃபர்ட் எடுத்திருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னதான் நம்பர் இன்க்ரீஸ் ஆனாலுமே இந்த ஒடிசாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போச்சிங் அண்ட் கில்லிங் ஆஃப் லெப்பர்ட் வந்து இது வந்து ரேம்பட்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ ஜஸ்ட் இது ஓன்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணிட்டா போதும் அண்ட் இந்த டேட்டா வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ரிலேட்டிவாக தான் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா இப்போ இந்தியா லெவலில் எடுத்துட்டீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி வந்து மார்ச் மாதம் வந்து ஒரு நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க பிஐபியில். ஸோ அதில் வந்து
2018 2022 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 8% வந்து லெப்பர்டோட பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஹையஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் வந்து இருக்கு. 3907 லெப்பர்ட் வந்து அங்கே கணக்கு எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம நாட்டிலேயே ஹையஸ்ட் பாப்புலேஷன் உள்ள ஸ்டேட். ஸோ அப்போ இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டு செகண்ட் ஸ்டேட்டுன்னு கணக்கு கிடையாது. அந்த ரேங்கிங்லாம் நம்மளோட மினிஸ்ட்ரி வந்து ரிலீஸ் பண்ணல. பட் இருந்தாலுமே அதர் ஸ்டேட்ஸ் விச் ஹேஸ் மோர் தென் 1000+ லெப்பர்ட் பாப்புலேஷன் வந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு. ஸோ இந்த ஃபேக்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஒடிசா வந்து பிலோ 1000 இருக்கு. ஓகே, that's all about this news article. And the next article, center's share of funds for சமக்ரா சிக்ஷா அபியான் delayed, over 20,000 unpaid அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூ வந்து நமக்கு தெரியும் இல்லையா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து தமிழ்நாடு வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ அதனால சமக்ரா சிக்ஷா அபியான் மூலியமா நம்ம ஸ்டேட்டுக்கு கிடைக்க வேண்டிய ஃபண்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுட்டாங்க. அண்ட் இது வந்து நம்மளோட ஒரு ஃபெடரல் இஷ்யூவால் கூட நம்ம பார்க்கலாம். சென்டர் ஸ்டேட் இஷ்யூ இது. அண்ட் இப்போ ரீசெண்டாக நம்மளோட சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் போய் மீட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கிள் கூட நம்ம ரீசெண்டாக பார்த்துருந்தோம். அதில் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கான ரிலீஸ் பண்ண வேண்டிய இந்த ஃபண்டு, அதாவது இந்த டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டாக இருக்கட்டும், அண்ட் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கீழே கிடைக்க வேண்டிய ஃபண்டாக இருக்கட்டும், அண்ட் சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 அதை வந்து சென்ட்ரல் செக்டார் ப்ராஜெக்டாக மாற்றுறதுக்கு உண்டான ரெக்வஸ்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம சிஎம் கொண்டு போய் பிஎம்கிட்ட வந்து ரெக்வஸ்ட்டாக வச்சுருக்காங்க. அந்த மீட்டிங்கில் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த டிலேனால ஒரு 20,000 பேருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேலரி கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதை தான் இந்த ஆர்டிக்கிளில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, மற்றபடி இதில் வேற ஒன்றும் இல்லை. அண்ட் அந்த இஷ்யூஸ் எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, அதனால இதை வந்து நம்ம லிங்க் பண்ணிட்டா போதும். ஓகே, that's all about this news article. அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேஜில் வந்துருக்கிற லாஸ்ட் ஆர்டிக்கல். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஸ்லாம்ஸ் ஏர் பொல்யூஷன் பேனல் ஃபார் ஃபெயிலிங் டு ஸ்டாப் ஸ்டபிள் பேனிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்காங்க இல்லையா, நேஷனல் கேபிட்டல் ரீஜனில் வந்து இந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஸ்பெஷலாக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, அவங்க எந்த அளவுக்கு இந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக டெல்லியில் மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்ககிட்ட என்ன மெஷர் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஃப்ளையிங் ஸ்குவாட்லாம் நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம், அரேஞ்ச் பண்ணி பஞ்சாப் ஹரியானா ரீஜன்லலாம் நாங்கள் எஃபெக்டிவாக மானிட்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் திரும்ப சப்மிட் பண்ணாங்க இல்லையா. அதை இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து அடுத்த ஹியரிங்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பத்தாது, அண்ட் உங்களோட டைரக்ஷன்ஸை எந்த அளவுக்கு அந்த பஞ்சாப் ஹரியானா ஸ்டேட்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா சிஏக்யூஎம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிடவிட் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அது போக அதுக்கு எந்த அளவுக்கு இந்த இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது வயலேட்டர்ஸை நீங்கள் பனிஷ் பண்ணுறதுக்கு மெஷர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு பஞ்சாப் அண்ட் ஹரியானா கவர்மெண்ட்டை பார்த்து சுப்ரீம் கோர்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இதுதான் ஓவரால் நியூஸ் ஆர்டிக்கல். இது வந்து ஒரு கண்டினியூஸ் நியூஸ் ஆர்டிக்கல் தான். ஏன்னா இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம் போன வாரம். அதோட ஒரு கண்டினியூஸ் நியூஸ் தான் இது. ஓகே, that's all about this news article.